Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. இப்போ நம்ம இந்த பொட்டு நம்ம ஃபில் பண்ணிப்போம். இந்த பொட்டு ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பேன். சின்ன வட்டம் பெரிய வட்டம் இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இதை சென்டர்லேருந்து ஃபில் பண்ணுவோம். வெளியில் கொஞ்சம் டார்க் கலரும் உள்ளே கொஞ்சம் பளீர் கலரும் எடுத்துருக்குறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த ஸ்டிச்சை சுற்றிலும் ரவுண்டாக நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக ஃபில் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த பொட்டு நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அழகாக பிந்தி கொஞ்சம் மெதுன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் லிப்பு நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த லிப்பில் நாம் கீழ் போர்ஷனை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மேல் போர்ஷனை. இது ரொம்ப பெரிய லிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நாம் இதுக்கு ஒரு எம்போசிங் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு எம்போசிங் கொடுத்துட்டு ஃப்ளாட் லோடு கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். அதாவது இந்த இதழோட இடம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இதுலேயும் நம்ம தாம்பூர் ஸ்டிச்சை நம்ம கொடுத்துட்றது பெட்ரு. அப்போ தான் அது நீட்டாக ஃபினிஷ் ஆகும். நம்ம எம்போசிங்கை கொடுக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். அதனால் இங்கே நாம் அப்படியே ஃப்ளாட்டாகவே ஃபில் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேல் கோடு, அதாவது இது ஹைலைட் பண்ணுறதுக்காக இதை டார்க் லைன்லேயும் உள்ளே கொடுக்கறத அதை விட கொஞ்சம் பளிர் லைன்லேயும் கொடுக்குறோம். அப்போ தான் அது கொஞ்சம் நமக்கு அந்த அவுட்லைன் எடுத்து காட்டும். ரொம்ப பளிர்னு தெரியாது, ஓரளவுக்கு அது டார்க்காக எடுத்து காமிக்கும். அதுக்காக அவுட்லைனை கொஞ்சம் டார்க் லைன். ஏன்னா நீங்கள் இப்போ லிப்ஸ்டிக் கொடுக்குறீங்க அப்படின்னா லைனர் அவுட்லைனர் டார்க்லேயும் உள்ளே கொடுக்குற லிப்ஸ்டிக் லைட் கலர்லேயும் கொடுப்பீங்க. அப்போ அது கரெக்டாக எடுத்து காமிக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி கொடுத்தோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதே போல் தான் இதுக்கும். நம்ம த்ரெட்டை வெளியே அவுட்லைனுக்கு கொஞ்சம் டார்க் கலரும் அந்த உள்ளே ஃபில் பண்ணுறத கொஞ்சம் லைட் கலரும் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் கலர் எடுக்கணும். ஆனால் இப்போது இது வரைக்கும் லாஸ்ட் லைன் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏற்கனவே போட்ட தையல் மேலே சின்னதாக ஒரு குத்திட்டு லைட்டாக என்ன பண்ணுறோம் எடுக்கிறோம். இப்படி போட்டு ரிட்டன் பண்ணிக்கிட்டு இப்படி எடுக்கும்போது திரும்ப அந்த இடத்துல வச்சிங்கன்னா இந்த நீங்கள் டேர்ன் பண்ணால் அந்த முடிச்சா தெரியறது தெரியாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக நமக்கு அந்த இடம் கிடைக்கும். இப்போ அங்கிட்டு போயிட்டு நான் டேர்ன் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த லைனை இப்போ முடிக்கிறேன். இப்போ டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு குத்து இருக்குது. அந்த இன்னும் ஒரு குத்தை மேல் லைனோட அந்த பகுதியில் குத்திட்டு இங்கே பாருங்கள் அப்படியே லைட்டாக அப்படி இழுக்கிறேன். இழுக்கும்போது நம்ம ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. இழுத்துட்டு ஃப்ரீயாக திரும்ப விடணும். அடி நூலையும் ஒன்றும் மேல் நூலையும் ஒன்றும் விட்டுட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டனில் அப்படியே நான் குத்திக்கிட்டு வரேன். எந்த அங்கே லாக்கோ எண்டு நாட்டோ நான் எதுவுமே போடலை. இங்கே பாருங்கள் அப்படியே இந்த லைனில் நான் இதேமாரியே கொடுத்தேன். அதே போல் இங்கே வரும்போது இந்த மேல் லைனையும் அங்கே வரும்போது அந்த மேல் லைனையும் குத்திட்டு நம்ம ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் கிடைக்கும். அதை முடிச்சுட்டு இப்போ பார்ப்போம். இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த லிப்பை நம்ம ஃபில் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து இப்படி மேலே போகிறோம். இந்த இடம் வரும்போது திரும்ப ரிட்டன் வர முடியாது. இந்த ஒரு ஏரியா ஃபில் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டு மறுபடியும் இந்த ஏரியாவுக்கு வரணும். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக குத்தி எடுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கேயாவது ஒரு ஏடா கூடத்தில் முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையை கையாண்டால் இந்த இடத்துல நம்ம நீட்டாக எடுக்கலாம். ஏன்னா இந்த இடம் உள்ளே கீழ்ப்பக்கம் குழிஞ்சி இருக்கிறதுனால இந்த இடத்துல கேப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக போடுங்க. அதே சமயம் கொஞ்சம் பொலன்னு போடுங்க. ரொம்ப டைட் பண்ணாதுங்க. ஸ்டிச்சை டைட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கேப் தெரியும். இப்போ பாருங்கள் எனக்கே அந்த இடத்துல ஒரு கேப் தெரியும். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல இன்னொரு லைன் நம்ம போட்டும் சமாளிச்சிக்கலாம். இல்லை இந்த இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக கேப் தெரியும். ஏன் அப்படின்னா குழிஞ்ச லைனில் போடுறோம். எப்பயுமே மேடு தட்டின லைனில் போட்டோம் அப்படின்னா அந்த கேப் வராது.
பள்ளம் உள்ள ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கேப் வரும். ஏன் இந்த ஏரியாவில் வந்து நமக்கு வேறு வழி கிடையாது, இந்த லைனில் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இந்த லைனில் இப்படி கொஞ்சம் சாய்ச்சி குத்தி நம்ம எடுத்து அந்த கேப் வராமல் கொஞ்சம் கவனமாக போடுவோம். இப்படி போட்டுட்டு ரிட்டன் வரும்போது ஒரு சின்ன டவுட் வரலாம் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மேடு தட்டில் பகுதியில் வரும்போது ஒரு பக்கம் இருக்குது, இந்த இடம் தாண்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இன்னொரு கலர் மேலே அப்படியே தாண்டிடக்கூடாது ஜம்ப் பண்ணி. இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு திரும்ப ரிட்டன் அந்த ஏரியாவுக்கு போய் தான் இருங்க. இப்போ வந்து நமக்கு அவுட்லைனை தாண்டிடுச்சு. குத்தும்போது ஃபாஸ்ட்டாக குத்தும்போது கொஞ்சம் அதுதான் ஸ்லோவாக குத்தணும். நானே சொல்லிவிட்டு ஃபாஸ்ட்டாக குத்திட்டேன். இப்படி பொறுமையாக இப்படி ரிட்டன் போகணும். போயிட்டு நாம் அங்கே எண்டு நாட் போட்டு முடிச்சிடணும். முடிச்சுட்டு திருப்ப இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாகவே டபுள் சைடுமே நம்ம இப்போ முடிச்சிட்டோம். மேல் உதடு கீழ் உதடு ரெண்டுமே முடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் லைனில் உள்ளது உங்களுக்கு தனியாகவும் இந்த லைட் கலரில் உள்ளது ஃபில்லிங் தனியாகவும் தெரியும். இப்போ வந்து நமக்கு அது பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே கலரில் கொடுத்தோம்னா முழுவி வச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா லைன் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்தா தான் லைட்டாக அது வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். நாம் இதை அப்படியே மொட்டையாக விட்டுட்டோம் அப்படின்னா அம்முன்னு மூஞ்ச வச்ச மாதிரி இருக்கும், உம்மனா மூஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த லைன் கொடுத்தா தான் அது சிரிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக இந்த இடத்துல ஒரு கர்வ் சின்னதாக இப்படி இந்த வளைவு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த இதுக்கு இவ்வளோ போதுமானது இந்த பிக்சருக்கு. ஸோ இதோட நம்ம நிறுத்திக்குவோம். இதுக்கப்புறம் இந்த மூக்கு ஏரியா நம்ம ஃபில் பண்ணுறதும், அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கும் இமைக்கும் இடையில உள்ள ஏரியா எப்படி ஃபில் பண்ணுறது. ஏன்னா இதெல்லாம் தான் சிக்கலான ஏரியா. இதை ஃபில் பண்ணிட்டா மற்ற ஏரியாலாம் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. அதனால் இந்த நெருக்கட்டமான உள்ள பகுதியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.